ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஈவிஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஈவிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பல மடங்கு டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. வருஷம் ஒரு 4 வண்டி மினிமம் இறங்கிட்டே இருக்கு. அதில் கடல் தாண்டி வந்து இறங்கின ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட். வின்ஃபாஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வியட்நாமை சேர்ந்த பிராண்ட். ஆனால் நம்ம தமிழ்நாடு தூத்துக்குடியில் போன வருஷம் வந்து பிளான்ட் வந்து துவங்கினாங்க. ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு லான்ச் பண்ண கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா VF6 அண்ட் VF7. ஸோ இன்னைக்கு VF6 வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ரிவ்யூக்காக வண்டி இதோ நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். இன்னைக்கு இந்த கார் நமக்கு வழங்கியிருக்கிறது மானசரோவர் வின்ஃபாஸ்ட் ஷோரூம், சென்னையை சேர்ந்த ஷோரூம். அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வின்ஃபாஸ்டோடைய VF6 எந்த அளவுக்கு ஒரு அர்பன் ஸ்மார்ட் காம்பேக்ட் EV வெஹிக்கிளாக இருக்குங்கிறத பார்த்துடலாம். அதுவும் எஸ்யூவியாக இருக்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். டிரைவ் ரிவ்யூவோட பார்த்துலாம். வாங்க உள்ள போயிடலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வின்ஃபாஸ்ட் VF6 உடைய எக்ஸ்டீரியர் நம்ம வந்து ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரி ஸ்பெக் என்ன வந்து பார்த்துடலாங்க. ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் VF6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸில் கிடைக்குது. ஓகே, அதில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது விண்ட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது டாப் ஸ்பெக் வேரியன்ட். இதில் உங்களுக்கு 59 பாயிண்ட் சம்திங் கிலோவாட் அவர் பேட்டரி பேக் வந்து கிடைக்குதுங்க. அதாவது 60 கிலோவாட் அப்படிங்கிறது நம்ம வந்து ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதனுடைய கிளைம் ரேஞ்ச் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த சைஸுக்கு இந்த பேட்டரி பேக்குக்கு இந்த வண்டியோட ப்ரைஸிங் ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுங்க. காரணம் இதனுடைய பேஸ் ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல் வேரியன்ட்டோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 17,29,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து வச்சிருக்காங்க. அதே டாப் ஸ்பெக் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 19,19,000 19,19,000 அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு பேக்கேஜ் தான் சொல்ல முடியும். காரணம் இந்த வண்டியில் அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஓகே, முதல்ல லுக்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலே ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இம்போர்ட்டட் காரோடைய எஃபெக்ட், ஒரு நல்ல ப்ரீமியமான ஸ்டைலிஷான ஒரு மாடர்னான டிசைன் உங்களால் பார்க்க முடியும். அதாவது மெயினாக வின்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரை இந்த வி சிக்னேச்சருங்கிற டிசைன் சொல்லுவாங்க. அந்த வி சிக்னேச்சர் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் அவ்வளோ அழகாக லோகோலேருந்தே கொண்டு வந்து LED DRLs வந்து அந்த வி ஷேப்பில் கிடைக்குது உங்களுக்கு. அதுவே ரொம்ப ப்ரீமியமான எஃபெக்ட் தருது. அதுலேயே உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. கீழே இருக்கிற ஏர்டாம் கிரில்ல எடாஸ்க்கான அந்த சென்சர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சிருக்காங்க. அது போக 360 டிகிரி கேமரா தவிர ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அது எல்லாமும் சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் மல்டி ஃபங்க்ஷன் LED லேம்ப்ஸ், ஆல் LED செட்டப். ஓகே, LED ஹெட் லேம்ப்ஸும் இருக்குது, அதுவும் ப்ரொஜெக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து டோட்டலி LEDஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஸ்லீக்கான ஒரு லுக் நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ப்ரீமியம்னஸில் கொஞ்சம் மசில் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பவர் பல்ஜில் பானட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு புச்சா, ஒரு க்யூட்டாக இருந்தாலும் நல்ல புச்சா மசிலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப அட்ராக்டிவான டிசைன். இதுக்கு அடுத்தபடியாக சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பர்டிகுலர்லி அட்ராக்ட் பண்ணுது இந்த வண்டியோடைய இந்த ஸ்டாண்ட்ஸ். ஓகே, இந்த மசில் வீல் ஆர்ச்சஸ் அண்ட் பிளாக் டவுட் வீல் ஆர்ச்சஸோட சேர்த்து பெரிய சைஸ் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த அலாய் வீல்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டம், இந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் வரக்கூடிய இந்த அலாய் வீல்ஸ் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா? அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது அவ்வளோ பெரிய வண்டி இல்லை, ஒரு காம்பேக்ட் SUV கேட்டகரியில் தான் வருது. ஆனாலுமே இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல டிஃப்ரெண்ட்டான டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே லைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஸ்லீக்கான யூரோப்பியன் ஸ்டைல் லைன்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்குலர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 180 mm வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராக்டிக்கலாக கிடைக்குதுங்க அன்லாடன் வெயிட்டை பொறுத்தவரை. ஸோ தாராளமாக ஆஃப் ரோட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அண்ட் பின்னாடி இருக்கிற வீல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் ஏற்கனவே இருக்குங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஓவரால் வண்டியோடைய ஹைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் கிளியரன்ஸை தாண்டி உள்ள உட்காரங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக உள்ள ஏறுறதும் இறங்குறதும் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸ் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைபர் தான், ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குங்க. ஓகே, மெயினாக பேனோராமிக் இது ஆக்சுவலி ஓப்பனபிள் சன்ரூஃப் கிடையாது, இது வந்து ஃபிக்ஸட் கிளாஸ் ரூஃப் தான். ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் கொடுத்துருக்கிறது ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அது போக இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் பாடி கலர்டு ORVMs உண்டு. இதில் LED இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஆட்டோ ஃபோல்டிங், பவர் ஃபோல்டிங் ORVMs தான் கொடுத்துருக்காங்க. இந்த ORVMஸ்லேயே தான் உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம்க்கான அந்த இண்டிகேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய இந்த சைடில் தான் வருது, வெஹிக்கிளோடைய லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் சார்ஜிங்கோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா DC ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 45 மினிட்ஸில் வெஹிக்கிள் வந்து 20% to 80% நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகிடும் சார்ஜிங் பொறுத்தவரை. அண்ட் நம்ம இந்தியாவை
பொறுத்தவரை சார்ஜிங் நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 100 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது தாராளமாக நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறதுனாலுமே ரொம்ப ஈஸியாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே இந்த வின்ஃபாஸ்டோடைய அந்த சிக்னேச்சர் வி ஷேப் டிசைன் எலிமெண்ட் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த விஏ பேஸ் பண்ணி தான் டிசைனே ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டியை பொறுத்தவரை. வெரி யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் இண்டிகேட்டர்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, தனியாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுவுமே எல்இடிஸாக கொடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் அப்படின்னு சொல்ல முடியுங்க. நம்பர் பிளேட் நீட்டாக இங்கே நல்ல ஹைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபாக் லேம்பும் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து மிஸ் பண்ணலாங்க. ரியர் ஃபாக் லேம்ப் உண்டு. 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ரியர் விண்ட்ஷீல்ட், வைப்பர், வாஷர், டிஃபாகர், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். எந்த விஷயத்துலையுமே அவங்க குறை வைக்கல அப்படின்னு சொல்லலாங்க. லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நல்லா தாராளமாகவே இருக்குது. ஒரு ஃபேமிலியோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். அப் டு ஒரு 350 லிட்டர்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ஹைட் இருக்குது, நல்ல விட்த்தும் இருக்குது. ப்ராப்பரான ஃப்ளாட்டான லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்குது. அடிஷ்னல் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் ஈஸியாக 60-40 ரீதியாக ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாகவே ஒரு ஃப்ளாட்டான லோடிங் பெட் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஒரு வெரி ஃப்ளெக்சிபிளான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஃப்ளோர் கடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் கிடையாது. அதுக்கு பதிலாக ஏராளமான லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே டயர் பங்க்சர், டயர் மொபிலிட்டி கிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதுவுமே வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வின்ஃபாஸ்ட் VF6 உடைய இன்டீரியர் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி, ரொம்ப ஒரு டாய் மாதிரி, ஒரு லைட் வெயிட் நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் இருக்குது. ரிமோட் லாக், அன்லாக், பூட் அன்லாக் அண்ட் அலாம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்க்கு ரிக்வஸ்ட் சென்சார் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ அன்லாக் பண்ணால் இதோ நீங்கள் பார்க்கலாம், ஆட்டோ ஃபோல்டிங் வார்வியம்ஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் இன்டீரியர் நீங்கள் பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இருக்கே தவிர புஷ் பட்டன் ஸ்டார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி கிடையாது. காரணம் இந்த இடத்துல பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இது ஒரு மாடர்னான ஃபியூச்சரிஸ்டிக் இவி கார் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் உள்ளே ஏறி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பேசிவ் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் நல்ல பெரிய சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் பிளாக் அப்படிங்கிற கலர் காம்பினேஷனில் டாப் ஸ்பெக் இந்த விண்ட் இன்ஃபினிட்டி வெர்ஷனில் உங்களுக்கு அப்ஹோல்சரி கிடைக்குது. ஃபுல்லி லெதரட் அப்ஹோல்சரி. ஆல்ரைட். அண்ட் டிரைவர் சீட்டுக்கு உங்களுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனும் கிடைக்குது. அந்த வகையில் பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ உள்ளே ஏறுவோம் வாங்க. ஓகே, ஸோ உள்ளே ஏறி உட்காந்து பார்த்தோம்னா டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்குது. கம்ப்ளீட்லி டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு டேஷ்போர்ட் டிசைன் தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர் கன்சோல் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் வந்து வெஹிக்கிளோடைய மூளையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை முழுக்க முழுக்க டிரைவரை நோக்கி இப்படி டில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டான கேபின் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வின்ஃபாஸ்ட். ஓகே, ஸோ டோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் நீங்கள் பார்க்கலாம். பியூர்லி ஃபங்க்ஷனல் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி ஐஸ்தட்டிக் ரீதியாகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். கம்ப்ளீட்லி சாஃப்ட் ஃபீல் அண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் உங்களால் முழுக்க முழுக்க பார்க்க முடியும். டிரைவருடைய ஆம்ரெஸ்ட் அண்ட் டோர் பேட் ஏரியா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு மாதிரி டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெரி அட்ராக்டிவ் அண்ட் வெரி நைஸ்ன்னு சொல்ல முடியும். பெரிய டோர் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸும் உண்டு அண்ட் ஸ்பீக்கர்ஸும் நல்லாவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போது இன்டீரியரில் இருக்கக்கூடிய அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸ்டியரிங் வீல் பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்டியரிங் வீல். ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான அப்பீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. லெதர் ரேப் உடைய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டியரிங் வீல் நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தாராளமாகவே இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ நாட் அ வரி அட் ஆல். அது கூடயே நீங்கள் ஸ்டாக்ஸில் பார்க்கலாம் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனாலிட்டி வித் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லாம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல் கூட நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோ அண்ட் இது ஹெட்லாம்ப் ஆன், பார்க்கிங் லேம்ப்ஸ் ஆன் அண்ட் ஹெட்லாம்ப் ஆஃப், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக பண்ணிக்கலாம். ரைட், அதுக்கு முன்னாடி ஏஸ்தட்டிக்ஸும் பார்த்துருவோமா? ஏன்னா ஏஸ்தட்டிக்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. காரணம், நீங்கள் வந்து எந்த வேரியண்ட் அண்ட் வேர்ஷன் நீங்கள் எடுத்தாலுமே முழுக்க முழுக்க சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் நிறைஞ்ச ஒரு இன்டீரியராக தான் இருக்குது. நல்ல லக்ஸூரியஸான மெட்டீரியல் இங்கே டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்க முடியும். லெதரட் அப்ஹோல்சரி, லெதரட் பேடிங், அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஷ்போர்டு முழுக்க ஃபுல் அகலத்துக்கும் ஃப்ளோ ஆகுது. ஆல்ரைட். அண்ட் இதை தாண்டி வெஹிக்கிளில் மீதி ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இதோ ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரைட், இந்த வெஹிக்கிளில் தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஸ்க்ரீன் வந்து இங்கே இல்லை. காரணம், எல்லாமே இந்த ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடைய ரைட் சைடில் முழுக்க பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய மீதி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்டிகிரேட் பண்ணி
நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஏசி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுனாலுமே அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ரைட் சைடு லெஃப்ட் சைடு தனித்தனியாக நீங்கள் டெம்பரேச்சர் செட்டிங் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே சிங்கிள் ஏசி நீங்கள் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுவும் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வகையான ஃபேன் ஸ்பீட்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபேன் ஸ்பீட் கம்மி வேணாலும் நீங்களே கூட பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். அண்ட் அது போக பவர் விண்டோஸ் பொறுத்தவரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 4மே ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷனோட கிடைக்கும். நீங்கள் எந்த விண்டோனாலும் டவுன் பண்ணிவிட்டு அப் பண்ணும்போது ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷனோட வருது. ஸோ விரல் நடுவில் இருந்துச்சுனாலுமே ஆட்டோமேட்டிக்காகவே விண்டோஸ் வந்து கீழே இறங்கிடும். அந்த சேஃப்டி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வெஹிக்கிளில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் அண்ட் ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக எந்த ஒரு ஃபிசிக்கல் ஜாய்ஸ்டிக்கோ பட்டன்ஸோ எந்த ஒரு லீவர்ஸோ எதுவுமே இல்லை. அதுவுமே டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் இன்க்ளூட் பண்ணி தான் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் இந்த ஸ்க்ரீனோடைய ரைட் சைடில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள கண்ட்ரோல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதுதான் ஆப்ஷன்ஸ். ரைட் சைடு மிரர், லெஃப்ட் சைடு மிரர். இது நீங்கள் எந்த மிரர் வேணுமோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஓஆர்விஎம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஸ், பவர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டேரிங் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு உள்ளே தான் இருக்குது. ஓகே, இது போக மீதி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதில் தான் இருக்குது. அதாவது டிரைவிங் பண்ணும்போது நீங்கள் ஈகோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், வெஹிக்கிளோடைய டிரைவ் மோட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே அதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதையும் தாண்டி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதாவது ஆட்டோ பார்க்கிங் கியர், ஆட்டோ ஹோல்ட், க்ரீப் மோட், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது போக இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி அண்ட் இதர ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. டிரைவிங் எய்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய எடாஸ் ஃபீச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு. இதில் லேன் அசிஸ்ட், லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், எமர்ஜென்சி லேன் கீப்பிங் அண்ட் கொலிஜன் அவாய்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கொலிஜன் வார்னிங், சென்சிட்டிவிட்டி, ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், டோர் ஓப்பன் வார்னிங், டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. பார்க்கிங் அசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் கிடைக்குது. ஓகே, அதுக்கான ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலி கிளாரிட்டி ப்ரிட்டி டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் எந்த சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறீங்களோ அந்த சைடில் இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் கேமராஸ் வந்து டர்ன் ஆன் ஆகும். ரியர் வியூ இது சைட் வியூஸ் இது அண்ட் ஃபார்வர்ட் வியூ இது. அண்ட் இது போக நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் இந்த சைடுக்கு இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது எந்த சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறீங்களோ அது 3D வியூவில் இன்க்ளூடிங் அதாவது அண்டர் பாடி முதற்கொண்டு காட்டுற மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ரைட். அண்ட் இது போக வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கேம்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரீதியாகவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மீடியா ஃபங்க்ஷன், வெப் ப்ரௌசர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். அண்ட் ஹோம். ஓகே, இது போக வெஹிக்கிளோடைய டிஃபாகர் ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏசியோட சேர்ந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் அதுவும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அண்ட் டிரைவிங் ஃபங்க்ஷன் ரீதியாக அதாவது பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது ஃபிசிக்கல் டாகிள் பட்டன்ஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேறு எந்த வெஹிக்கிளையும் நான் பார்த்தது இல்லை. பார்க்கிங் நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணாலே ஹேண்ட் பிரேக்கும் எங்கேஜ் ஆகிடும், அதே சமயம் பார்க்கிங் மோடுக்கும் போயிடும் வெஹிக்கிள். அதே டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வண்டி பார்க் இருக்கும்போது நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் போட்டிங்கன்னா 360 டிகிரி கேமரா எங்கேஜ் ஆகும். அண்ட் இது வந்து ஃபேவரேட்ஸ்க்கான பட்டன். ஃபேவரேட்டாக ஏதோ ஒன்று செட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ரீதியான என்டர்டெயின்மெண்ட்டோ ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் ஃபேவரேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் திரும்ப பார்க். அது போக ஏசி வெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆட் நம்பர் ஆஃப் ஏசி வெண்ட்ஸ் இந்த வெஹிக்கிளில் உங்களால் பார்க்க முடியும். சென்டரில் இங்கே 2 இருக்குது, டிரைவருக்கு இந்த சைடு 1 இருக்குது. ஓகே, அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தனியாக கோ டிரைவருக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஏசி வெண்ட்ஸ். இதுதான் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வெஹிக்கிளில் பார்க்குறேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆட் நம்பராக கொடுத்துருக்காங்க. எடாஸ் ரீதியான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டியரிங்கோடைய ரைட் சைடில் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஸ்டியரிங் ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்பீட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், கேப் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், ரெஸ்யூம் அண்ட் கேன்சல் ஃபார் த க்ரூஸ் கண்ட்ரோல். ஏர்பேக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸுங்கிறது எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது ஒரு மாபெரும் ஹைலைட்டாக இருக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை.
ஆல்ரைட். அது போக ஹெட் அப் டிஸ்ப்ளே இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இந்த வெஹிக்கிளில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லையே, எப்படி நான் பார்க்குறது, இங்கே ஒவ்வொருத்தையும் திரும்பி இங்கே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டு மேலேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஹெட் அப் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்து காட்டும், இன்க்ளூடிங் ரேஞ்சு அண்ட் எந்த கியரில் இருக்கீங்க, எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ரீதியான ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாமே ஹெட் அப் டிஸ்பிளேலே காட்டும். டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் ஹெட் அப் டிஸ்பிளே உண்டு. இது போக ஓவரால் டிசைன் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, வெரி கம்ஃபர்டபுள். இதுக்குள்ளே நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் உண்டு. இதுக்குள்ளே தான் ஆக்சுவலி வெஹிக்கிளுக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் சார்ஜிங் இதிலேயே பண்ணிக்கலாம். 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் மோர் தென் எனஃப், தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. நோ இஷ்யூஸ் அட் ஆல். எங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் ஆடியோ சிஸ்டமுக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கும் சரி, வால்யூம் கண்ட்ரோலும் சரி இதிலே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஹசார்ட் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளோட்டிங் டைப் சென்டர் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் டேஷ்போர்டுக்கும் சென்டர் கன்சோலுக்கும் ஒரு கேப் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. அதே ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க ஒரு நெட்டிங்கில். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் அப்ரோச் அப்படின்னு சொல்ல முடியும். க்ளவ் பாக்ஸ் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டீசெண்டான சைஸ், பட் கூலிங் வசதி இல்லை, ஸ்டில் பரவாயில்ல. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்ங்கிறது உங்களுக்கு காமனாக வர்ற ஒரு ஃபீச்சர். ஃப்ரேம்லெஸ் ஐஆர்விஎம்மாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் ரூஃப், எட்ஜ் டு எட்ஜ் கிளாஸ் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆம்பியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் காலத்துலையும் இது பெரிய அளவில் ஹீட்டிங் உள்ளே கொண்டு வராது. காரணம் இதுவே டிண்டட் கிளாஸ் தான். நீங்கள் பார்க்க முடியும் ப்ளூ டிண்ட் இருக்குது. ஸோ நோ வரிஸ். அதே நீங்கள் இங்கே சன் வைசர்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஹை குவாலிட்டி சன் வைசராக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வேனிட்டி மிரர்ஸ் உண்டு. நாட் ஓன்லி ஃபார் த ஃப்ரண்ட் பேசஞ்சர், டிரைவர் சைடுக்குமே உண்டு. ஸோ அதுலேயும் எந்த கவலையும் இல்லை. இந்த வெஹிக்கிளில் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ்லேயும் ஏர்பேக்ஸ்க்கான மார்க்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு கண்கூடா தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வெஹிக்கிளில் இங்கே ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் வரக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அண்ட் விஷயங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம பேக் சீட் போய் பார்க்கலாமா? இந்த வின்ஃபாஸ்ட் VF6 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வண்டி இல்லை. இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரி தான் வருதுங்க. அதாவது 4 மீட்டர்ஸை விட கொஞ்சம் தான் பெரிய வண்டி. ஓகே, ஆனாலும் நல்ல பில்டு குவாலிட்டிங்க, செம்ம சாலிடாக வெயிட்டாக இருக்குது டோர்ஸு. ஸோ ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிரைவர் சீட் இத்தனைக்கு ஏ ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே இங்கே நீங்கள் நீரும் பார்க்கலாம். ஏ ஹைட் வந்து 5 அடி 11 அங்குலம் வருவேன், 6 அடிக்கு ஆல்மோஸ்ட் வருவேன். அப்படின்னு இருக்கும்போது நல்ல நீரும் இருக்குது, பிரச்சனை இல்லை. அண்ட் ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே உங்களுக்கு தனியாக ரூஃப் பேனல் எதுவும் இல்லை, கிளாஸ் ரூஃப் தான். அதனால் நல்ல ஹெட்ரூம் இருக்குது. என்னை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக வந்து யாராவது வந்து உட்காந்தாலுமே பெருசாக வந்து ஸ்பேஸில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே, இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு 3 பேர் பேக் சீட்டில் உட்காரலாமா அப்படின்னு டவுட் வரும். உட்காரலாம். ஓகே, அதுக்கான காரணம் இங்கே நீங்கள் ஃப்ளோர் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளோர் வந்து அவ்வளோ பெரிய டனல் இல்லை இங்கே, சரியா? இந்த ஃப்ளோர் வந்து லார்ஜ்லி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு ஆள் உட்காந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கேபினோடைய அகலம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 3 பேர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாங்கிறது என்னுடைய ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக தெரியுது இந்த வண்டியை பொறுத்தவரை. 3 பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக ஒரு சென்டரில் தடியான ஒரு ஹெட்ரெஸ்ட் வந்து சென்டர் பேசஞ்சருக்கு கிடைக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எல்லாருக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் இருக்குது. அதுலேயும் எந்த கவலையும் இல்லை. அப்படி இந்த வண்டியில் பேக் சீட்டில் 2 பேர் தான் உட்காடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தடியான ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் ஒன்று வருதுங்க. நல்லா தடியாக இருக்குது. இதில் பாப் அவுட் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல, சாஃப்டாக ஓப்பன் ஆகுது. வெரி நைஸ் அண்ட் ப்ரீமியம். இதில் உங்களுக்கு என்ன சைஸ் பாட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். அது போக நல்ல இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த ரியர் ஏசி வெண்ட் ஒன்று ஸ்டாண்டர்டாக வருது. வெண்ட்ஸும் இல்லை, வெண்ட், ஒரே ஒரு வெண்ட் இங்கே வருது. இது ஸ்டாண்டர்டான விஷயம். கூடவே 2 யூஎஸ்பி போர்ட்ஸுமே இங்கே சார்ஜிங் போர்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு நல்லாவே பேக் சீட் பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், தலைக்கு பின்னாடி என்னதான் சன்ரூஃப் இருந்தாலுமே பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு லைட்டிங் குறையக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக இண்டிவிஜுவல் எல்இடி கேபின் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். எதுவுமே மிஸ் பண்ணல பெருசாக. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ABS வித் EBD, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டிஃபாகர். அண்ட் இந்த டாப் அண்ட் வெர்ஷனில் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ADAS ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போ வாங்க இந்த வண்டி ரோட்டில் இறக்கி பார்த்துருவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வின்ஃபாஸ்ட் VF6 நம்ம ரோட்டில் இறக்கி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் அர்பன் ஸ்மார்ட் SUV அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் ஓட்டுறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 kWh பேட்டரி பேக்கோட வருது. அப்படின்னு இருக்கும்போது லாங் டிஸ்டன்ஸ் க்ரூசிங்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உறுதி வந்து கொடுக்குறாங்க.
ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் நான் வந்து இது ஒரு நார்மல் மோடில் எடுக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். இப்போதைக்கு நார்மல் மோடில் எடுக்கிறேன். ஸோ நார்மல் மோடில் இருக்கும்போது நல்ல ஒரு செரீனான ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரோடு டயர் நாய்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் ஆப்வியஸ்லி என்ஜின் கிடையாதுன்னு இருக்கும்போது என்ஜின் நாய்ஸும் கிடையாது. பர்டிகுலர்லி இதை ஓட்டுறதுக்கு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீட்டாகவே செட் ஆகிடுது. இட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் கார் டு டிரைவ். எனக்கு வந்து இங்கே இன்டீரியரில் இருக்கிற இந்த லக்ஸூரியஸ் இந்த சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. டேஷ்போர்ட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஒரு காக்பிட் ஃபீல் தருது. அண்ட் ஹெட் அப் டிஸ்பிளே டிரைவருக்கு பர்டிகுலர்லி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் அதிலே வெஹிக்கிளுடைய ரேஞ்சு, அடாஸ் விஷயங்கள் எல்லாமே அங்கேயே டைரெக்டாக டிரைவரோட விசிபிலிட்டிக்கு முன்னாடியே கிடச்சிருது. மேலும் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ். இதில் ஸ்போர்ட்ஸ் மோட நான் என்கேஜ் பண்ணேன்னு வைங்களேன், என்ஜாய் பண்ணலாம், ப்ரில்லியன்ட்லி என்ஜாய் பண்ணலாம். வித்தின் நோ டைம், அதாவது அண்டர் 10 செகண்ட்ஸில் வெஹிக்கிள் வந்து 100 km/h ஸ்பீடு வந்து ரீச் ஆகுது. அண்ட் ஃபர்தர் மோர் எடாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு சேஃபான, காமான, பீஸ்ஃபுல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு ஆக்சலரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மல் மோட்லேயே நல்ல டீசெண்டான டெய்லி டிரைவிங்க்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரீயான ஹைவேல டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸ், எடாஸ் ஃபீச்சர்ஸ் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். VF6லையும் இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, VF7லையும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். நான் இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் 76 km/h ஸ்பீடில் க்ரூஸ் லாக் பண்ணி செட் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது தவிர உங்களுக்கு வந்து அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப்பிங் அசிஸ்ட் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்டும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ தட் இப்போ முன்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வெஹிக்கிளோடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங்கும் பண்ணிடும் அண்ட் நமக்கு வார்னிங்கும் தரும். இப்போ திரும்ப ஆக்சலரேஷன் பண்ணுறதை பொறுத்தவரை கவலையே இல்லை. இப்போ பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்லாம் கியர் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவிங்கிறதுனால இட் இஸ் ஆல் ஸ்ட்ரெயிட், ஸ்மூத், ரா பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு பவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல டார்க்கும் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பீட்ஸுமே நீங்கள் ஈஸியாக வித்தின் நோ டைம் ஆக்சலரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி என்ன வெஹிக்கிள் ஸ்பீடில் போயிட்டுருக்கோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஹிக்கிளோடைய ஸ்பீடும் ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஹைவே க்ரூசிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான, கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். லிட்ரலி டிரைவருடைய ஃபட்டிக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிறது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். இப்போ ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ரைடு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலிட்டி இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். நார்மலான ஒரு ஸ்பீட் லிமிட்ஸில் நீங்கள் ஓட்டுறீங்க ஹைவேஸில் அப்படின்னாலுமே ஒரு கர்வ் எடுக்கும்போது ஸ்டெபிலிட்டியில் எந்த குறையும் இருக்கிறது இல்லை. இட் இஸ் வெரி வெரி சாலிட். அதே நம்ம இப்போ பேட் ரோடில் எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை பார்த்துடலாமா? ஓகே மக்களே, இதோ நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோட் பிட்டுக்கு வந்திருக்கோம். ஆஃப் ரோடு இந்த சென்ஸ் ரொம்ப 4x4 அளவுக்குலாம் இல்லை, ஒரு சின்ன மணல் பிட்டு. இங்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குது ரைடு குவாலிட்டி அதை வந்து பார்த்துலாம். ஏன்னா இந்த சைடு ஈசிஆர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ஒரு பேட் ரோடே எங்கேயும் கிடைக்கல. ஸோ ஆஃப் ரோட்லேயே விட்டுருவோமே சொல்லிட்டு விட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி என்னென்னா வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வண்டியில் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்துமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடு குவாலிட்டி பிளான்டடாக இருக்குது. ரொம்ப உழுக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மெச்சூர்டான ஒரு கார், ஒரு சாலிடான ஒரு கார் உள்ளே இறங்கினா எப்படி இருக்குங்கிறது ஃபீல் இருக்குது. மணல் இருக்குது, மணலுக்குள்ளே இறக்கி பார்ப்போமா? பார்க்கலாம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ். சரி, ஸ்போர்ட்ஸ் மோட போட்டு கடவுள் மேலே பாரத்தை இறக்கி பரவாயில்லையே. ஏய் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ட்ராக்ஷன் லாஸ் இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டதுனால அந்த ஃபுல் பவர்னால அது நல்லாவே அப்படியே மணலில் இறங்கி அப்படியே பிரிச்சுட்டு உள்ளே போயிடுது. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. ஆக்சுவலி ஆஃப் ரோட்லேயுமே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காம்பேக்ட் EV VF6. இன்னும் VF7ல் ஆல் வீல் டிரைவ் எல்லாம் இருக்குது. ஸோ அது இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இந்த VF6ஓடைய சம்மரி முடிச்சுக்கலாமா? சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ், வின்ஃபாஸ்ட் VF6. அதாவது இந்த வண்டி இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. மெயினாக இதனுடைய ப்ரைஸிங் வந்து செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குங்கிறது ஒரு உறுதியான ஃபேக்டாக இருக்குது. ஓகே, ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு காம்பேக்டான EV கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த VF6 ரொம்பவே நல்லா இருக்குங்க.
ஆன் ரோட்ஸில் ட்ரை பண்ணுறது நல்லா இருக்குது. மைல்டாக ஆஃப் ரோட் எடுத்து போகிறீங்கனாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 4 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான கேபின், நல்ல ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், அந்த கிளாஸ் ரூஃப்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க. ஸோ எஸ், ஒரு இம்ப்ரெசிவான பேக்கேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அன்எக்ஸ்பெக்டட்லி இம்ப்ரெசிவான ஒரு வண்டியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்க. ரைட், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற வின்ஃபாஸ்ட் ஷோரூம்ஸ்க்கு அவசியம் போய் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் ஃபீல் அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.